வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது, சாதகமான பலன்கள், பாதகமான பலன்கள், இது என்ன அப்படின்றத தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம்ங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளையும் பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு பணியிடத்தில் புதிய அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. கௌரவ பதவிகளும் தேடி வருமுங்க. மிகச் சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் தரக்கூடிய நற்பலன்கள் எல்லாத்தையும் விரிவாக நம்ம தெளிவாக பார்ப்போமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17 அன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு கடகத்தில் இருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு திக் கிரக பலம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ சூரியனும் குருவும் 10ல் இணைவது மிகப்பெரிய உயரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை எல்லாம் உருவாக்க போகிறாருன்னே சொல்லலாமுங்க. அப்போ ராகு கேது 5ஆம் இடத்துல ராகுவும் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. 11ஆம் வீடான லாபத்திலையும் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ 11ல் கேது இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடைகிறாருங்க. அப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நம்ம பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 10ல் சூரியன் உச்ச குருவுடன் இணைவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தடையின்றி இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் ஏதாவது புதிய கிளைகளை எல்லாம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொடங்கலாம். கூட்டு தொழிலில் நல்ல லாபகரமான ஒரு அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் நிதி நிலைமை வருமானம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டங்களில் திருப்திகரமான ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. 11ல் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது பழைய கடன்களை எல்லாம் முழுமையாக அடைக்கக்கூடிய வழிகள் எல்லாமே இந்த மாதத்தில் பிறக்குங்க. அதனால் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். பூர்வீக சொத்துக்கள், கமிஷன் தொழில்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இதை விட நல்ல வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளுக்கு சாதகமான ஒரு சூழல்லாம் நிலவுகிறதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க. குடும்பம், உறவுகள் விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு மறைந்து ஒற்றுமைகள் உங்களுக்கு பலப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடும். திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. 5ல் ராகு இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய நடவடிக்கைகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. அதனால் 5ல் ராகு இருப்பது உங்களுக்கு பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம், சிறுநீர் தொற்று, அலர்ஜி அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் வரலாம். அதனால் வாகனங்களை இயக்கும் போதும் அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. வேகத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாக ஒன்றானதுங்க. இன்றைய காலகட்டங்களில் முறையான ஒரு தூக்கமும் ஆரோக்கியமான உணவும் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவசியமான ஒன்றுங்க. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த
இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 8ல் வந்து நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள், வேலைப்பளு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுங்க. அதில் விடாமுயற்சியால் காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிச்சிருவீங்க. அதில் எந்த ஒரு இடர்பாடுகளும் ஏற்படாதுங்க. பொருளாதார ரீதியான விஷயங்களில் ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானத் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கையெழுத்தாகுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் சகோதரர்கள் வழியிலான சொத்து விவகாரங்களில் அவசர முடிவுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சுவாதி நட்சத்திரம், ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5ல் உங்களுக்கு ராகு இருப்பதால் திடீர் பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய கற்பனை திறன், படைப்பாற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஐடி துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, கணினித்துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வெளிநாட்டு பயண முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னா, நண்பர்களிடம் பேசும்போது தனிப்பட்ட குடும்ப ரகசியங்களை பகிர்வதை இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா குரு வந்து 10ல் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்குங்க. நீங்கள் எந்த விஷயங்களை தொட்டாலும் தொட்டது துலங்குங்க. அப்போ சமூகத்தில் மிக மதிப்பு உயரும். அதே போல் வெளியிடங்களில் உங்களுக்கு நன்மதிப்புகள் எல்லாம் நல்ல ஒரு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்ப விவகாரங்களில் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன்கள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வீண் பிடிவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் மிக நல்லதுங்க. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதிர்ஷ்டம், தொழில் சிறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதம் ஆடி மாதத்தில் மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்னும் அதிகரித்து தருங்க. ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபடுவது அஷ்டம செவ்வாயினுடைய எதிர்மறை தாக்கத்தை உங்களுக்கு குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குங்க.